வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் மில்க் ஷேக் தாங்க பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்பழத்தோட ஒரு பகுதி மட்டும் நம்ம இந்த மாதிரி க்யூப் சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து அதை தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லா மாம்பழத்தையுமே நாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி இருக்கிற எல்லா மாம்பழத்தையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கலாம். மாம்பழம் நல்ல சுகர் உள்ள மாம்பழமாக இருந்தால் நீங்கள் கம்மியாக சுகர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம சுகர் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஐஸ் க்யூப் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா க்யூப் சைடில், அந்த மேங்கோவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாங்காய் ஜூஸை இதில் சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக தாங்க அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் பால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் திரும்ப ஒரு ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். அடுத்து பாதாம் முந்திரியை நாம் துருவி இதில் சேர்த்துக்கலாம். இல்லை கட் பண்ணி போட்டாலும் ஓகே தான். அப்புறம் கடைசியாகவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். திரும்ப பாதாம் முந்திரியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு டேஸ்டியான மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது இந்த மாதிரி கிளாஸ்லேயும் நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைனா ஒரு பாக்ஸில் கூட இந்த மாதிரி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கட்டியாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கமெண்டில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.